வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். ஒரு பாடல் எடுத்து படிக்கக்குள்ள அந்த பாடல் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்களே, இது நடைமுறையில் இருக்குதா, எப்படி எழுதியிருப்பாங்க, ஏன் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை எழுந்தது. அந்த பாடலை பின்னால பார்க்குவோம். ஆனால் அந்த பாடலுக்கு முழுமையான பொருள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சது. அதாவது ஒரு விவாகரத்து ஆனவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி தம்பிக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னுக்குள்ள ஜாதகம் இதெல்லாம் பார்த்தா எந்த பிரச்சனையுமே தெரியல. ஆனா என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கக்குள்ள கொரோனா கொடுங்காலத்தில் அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையிலிருந்து வெளியேறும்படியான சூழல் ஏற்பட்டுருச்சு. அவருக்கு வேலை போயிடுச்சு, அவரோட வருமானம் குறைஞ்சிருச்சு, நின்றுச்சு. இப்போ இதை காரணமாக காட்டி அந்த பெண்ணு எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு போயிட்டாங்க. இதை நம்மளுக்கு ஒரு படபடப்பை ஏற்படுத்தக்கூடிய, வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்கடமான நிகழ்வாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாட்டு நான் முதல்ல படிச்சிருந்த பாட்டு நான்மணிக்கடிகை பாடல். ஏரி சிறிதாயின் நீரூரும், இல்லத்து வாரி சிறிதாயின் பெண்ணூரும், மேலை தவம் சிறிதாயின் வினையூரும், ஊரும் உரன் சிறிதாயின் பகை அப்படின்றது பாடல். ஏரி சிறிதாயின் நீர் ஊறும்னாக்கா, ஒரு குளத்தங்கரையை ஏரிக்கரையை சின்னதாக இருந்துச்சுனாக்கா அதுல நீர் நிரம்பி வழிஞ்சு போயிடும். இல்லத்து வாரினாக்கா குடும்பத்துல வரக்கூடிய வருமானம் குறைஞ்சிருச்சுனாக்கா பெண்ணும் அந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அதே போல் நம்ம செஞ்ச தவம் புண்ணியம் குறைஞ்சிருச்சுனாக்கா நம்மள தீவினைகள் பிடிச்சுக்கும். அதே மாதிரி உடல் வலிவை வைத்து போர் செய்த காலம், உழைத்த காலம், அந்த காலத்துல நம்மளுக்கு உடல் வலிமை குன்றிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பகையாளி நம்மளை அடிப்பான் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள். ஆனால் அது படிக்கக்குள்ள எனக்கு சங்கடமாக இருந்தது. எப்படி ஒரு வருமானம் இல்லைனாக்கா பெண்ணு கணவனை விட்டு போயிடுவாங்களா, ஏன்னா தாலி சென்டிமெண்டல் நம்ம நிறைய சினிமாலேயே பார்த்துருக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் இந்த வழக்கு எனக்கு அந்த ஐயத்தை நிவர்த்தி பண்ணியது. அதே போல் ஔவையார் பாடலும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தனுக்கு கையில காசு இருந்தா தான் மதிப்பு, காசு இல்லைன்னா மதிப்பு இல்லை. ஈன்ற தாயா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்றது ஔவையார் பாடல். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது தேடி வேணாலும் பார்த்துக்குங்க. பொதுவாக ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு. நம்ம ஒரு விதியை முன்னோர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒரு பாடலை சும்மா எழுதிய மோனுக்காக எழுதி வச்சதில்லை. ஆனால் அதுல கண்டிப்பாக வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கியிருக்கு. நம்ம மேம்போக்கா படிச்சுட்டு போயிட்டோம். ஒரு அறிமுகத்துக்காக ஒரு 10 திருக்குறள் வச்சிருந்தா அதே போதுன்னு விட்டுட்டோம். அந்த 10 திருக்குறள்ல ஒரு திருக்குறளை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் நம்ம இன்பமாக வாழலாம். ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு செயல்லையும் நிறைய கருத்துக்கள் இருக்கக்கூடியது. ஒரு சொல்லே கூட நம்மளுக்கு பெருமளவுல பொருள் தரக்கூடியது. தமிழ் மொழி அருமையான மொழி. அதில் இருக்கக்கூடிய நீதி நூல்களை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சில விஷயங்கள் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சங்கடமாக தெரியலாம். ஆனால் சங்கடமாக இருக்கிறது கூட அதுல அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தான் முன்னோர்கள் எழுதி வச்சிருந்தாங்க. அதே போல் ஒரு சில விஷயங்களை நம்ம ஆழ ஊடுருவி பார்த்தாக்கா அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக நம்மளோட சொல்லும் செயலமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.